வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. சேது உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கருப்புவை அனுப்பி விட்டுட்டு கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க அப்பா பிடிவாதமா நீ தாமரை கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பெரம்பெடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க முடியாம அம்மாச்சியும் மோகனாவும் சேர்ந்து தமிழ் செல்வி நடத்துற சுமங்கலி பூஜையில வந்து கலந்துக்கலாம்னு சொல்லி வந்துறாங்க. சுமங்கலி பூஜை நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் தான் அங்க கல்யாணம் நடக்க போகுது. சாவித்திரி வேகமா வந்து பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, மதனி அம்மா வாங்க, 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாவித்திரி கூப்பிடும்போது மோகனா சொல்றாங்க, இல்ல மதனி, பூஜை பாதியில விட்டுட்டு வரக்கூடாது. நான் பூஜையை முடிச்சிட்டே வரேன். நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் தாலி காட்டுறதுக்குள்ள வந்துருவேன். ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, என்னடா பண்றது, இந்த சாவித்திரி விட்டா ரொம்ப ஆடுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சாவித்திரி வேகமா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாருங்க மதனி, இந்த மோகனா நந்தினி சொல்ல கேட்காம தமிழ் செல்வி நடத்துற சுமங்கலி பூஜையில போய் உட்கார்ந்துகிட்டு கிடக்குறாங்க. நல்ல வேலை நீங்க இங்கேயே நிக்கிறீங்க. ஆமா, நாளைக்கு சேது தாமரை கழுத்துல தாலி கட்டுன உடனே தாமரை தான் இந்த வீட்டுக்கு முதலாளியா இருப்பா. அவ மேல கொஞ்சம் பயம் இருக்கணும்ல. அதனாலதான் மதனி நீங்க பூஜைக்கு கலந்துகிறாம இங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சாவித்திரி கேட்ட உடனேயே ஈஸ்வரிக்கு சுருக்குன்னு புத்திக்கு உரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னது, என்ன மதனி கேக்குறீங்க? நான் தாமரைக்கு அடிமையா இருக்கணுமா? என்ன சொல்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. சித்ராவும் சொல்றாங்க, அத்த, என்ன சொல்றீங்க? அம்மாவை எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா யாருக்கும் அடிமையாலாம் இருக்க மாட்டாங்க. தாலி கட்டு முன்னாடியே இந்த பேச்சு பேசுறாங்க பாருமா அப்படின்னு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், சேது சொன்னான் பாத்தியா, நான் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுடி. நீ ஒன்னு செய், தாமரை ரூமுக்குள்ள அவ கழட்டி போட்ட துணி ஏதாவது கிடக்கும். அதுல லேசா நெருப்பு பத்த வச்சிட்டு வந்துரு. துணி பத்தி எரியட்டும். இங்க கொஞ்ச நேரம் சலசலப்பு. அந்த பக்கம் திரும்பும். கல்யாணம் கொஞ்சம் தாமதமாகும். அதுக்குள்ள வேற யோசனை கிடைக்கும். எப்படியும் இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுடி. இப்பவே இந்த சாவித்திரி இவ்வளவு திமிரா பேசுறா. நான் தாமரைக்கு அடிமை, அவளுக்கு காக்கா பிடிக்கணும்னு நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொன்ன உடனே சித்ராவும் அதே மாதிரி யாருக்கும் தெரியாம தாமரை துணியில நெருப்பு வச்சிட்டு வந்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தாமரை ரூமுக்குள்ள நெருப்பு புடிச்சு எரியுது. அதுக்குள்ள கருப்பு ஆறுமுகத்தை பார்த்து பேசலாம்னு ஆறுமுகத்தை தேடி போறாரு. ஆறுமுகம், அக்காக்கு உதவி பண்ணுன அந்த வசந்தி வீடு இங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு செல்லப்பா வசந்தி வீட்டுக்கு வராங்க. கருப்பு ஆறுமுகம் வீட்டுக்கு போனப்ப இந்த மாதிரி வசந்தின்ன ஒருத்தவங்க வீட்டுக்குதான் போயிருக்காங்க. அங்க போய் பாருங்க அப்படின்னு பக்கத்துல வீட்டுல இருக்கறவங்க சொல்லிவிடுறாங்க. கருப்பு நேரா தமிழ் செல்வியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா ஆறுமுகம் அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் என் தம்பி, எனக்காகத்தான் பணம் சம்பாதிக்க திருப்பூர் போயிருந்தான். இப்ப வந்துட்டான் அப்படின்னு ஆறுமுகத்தோட அக்கா அறிமுகப்படுத்துறாங்க. ஆறுமுகத்துக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. நட்சத்திரக்குறி ஐயையோ, இந்த செல்லப்பாண்டி தமிழ் செல்வியோட அப்பாவாச்சே, ராசாங்கம் வீட்டு சம்மந்தியாச்சே, இந்த ஆளுக்கு இல்ல நம்ம பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆளோட மகன் தமிழ் செல்விதான் என்கிட்ட போன் வாங்கி போன் பண்ணுச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதனாலதான் கல்யாணம் நின்னுச்சு. அதனாலதான் ராசாங்கத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் ஜெயில்ல போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கிறோம். ஐயையோ, நான் சொன்ன ஒத்த வார்த்தையால தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம வெளியில கொட்டாயில எல்லாம் தங்க வச்சிட்டு இருக்காங்க.
என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வசந்தியும் செல்லப்பாண்டியும் சொல்றாங்க, என் மகன் அங்க சுமங்கலி பூஜை நடத்திக்கிட்டு இருக்கா. அவள் புருஷனுக்கு அவ இருக்கும்போதே அவள் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கும் அவருக்கும் இன்னைக்கு இன்னும் செத்த நேரத்துல கல்யாணம் ஆகப் போகுது. அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு தான் நானும் போகப் போறேன். பூஜை பண்ணுனா சாமி காப்பாத்தும்னு நம்பிக்கையில அவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது தன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதே இடத்துக்கு ஆறுமுகத்தை தேடி கருப்பு வந்துறாரு. கருப்பு வந்த உடனே ஆறுமுகத்தை கிட்ட கேக்குறாரு, ஏய் ஆறுமுகம், நீ என்ன சொன்ன? தமிழ்ச்செல்விதான் போனா வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீல. ஆனா தமிழ் செல்விகிட்ட விசாரிக்கும் போது உன்னை யாருன்னே தெரியாது. நான் எங்க வீட்டு லேண்ட்லைன்ல இருந்துதான் போன் பண்ணுனேன்னு சொல்லிருச்சே. அப்படின்னா உன்கிட்ட இருந்து போன் வாங்கி பேசுன பொம்பள பிள்ளை யாரு அப்படின்னு கருப்பு கேட்கும்போது ஆறுமுகம் அமைதியா நிக்கிறாரு. ஆறுமுகத்தோட அக்கா சொல்றாங்க, ஏண்டா தம்பி, என்ன இவரு கேக்குறாரு அப்படின்னா? நீ இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டு இருக்கியா? உண்மையை சொல்லிருடா தம்பி. என்ன பாவம் பண்ணுனோமோ தெரியல. 2 பேர்தான் இருக்கோம். இந்த பச்சை பிள்ளையை விட்டுட்டு நான் எப்படா சாக போறேனோன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நாம் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண வேணாம் தம்பி. கடவுள் நம்மள நல்லா பார்த்துக்கிருவாரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாட்டியும் பரவாயில்லை, கெடுதல் பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொன்ன உடனே ஆறுமுகம், தமிழ்ச்செல்வி என்கிட்ட போன் வாங்கி பேசல. தாமரை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுச்சு. அதுவும் என்கிட்ட இருந்து போன் வாங்கிதான் பேசுச்சு அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாங்க. கருப்பு கேக்குறாரு, அப்ப நான் எதுக்குடா மாத்தி சொன்ன? இல்ல, எங்க அக்காக்கு ஆபரேஷன் இருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது. அதனால சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்து பணம் கொடுத்தாங்க. அதனாலதான் போய் சொன்னேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாரு. கருப்பு சொல்றாரு, நீ இந்த உண்மையை வந்து சொன்னின்னா சேதுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்க கல்யாணம் நிக்கும். தமிழ்ச்செல்வியோட தாலி தப்பிக்கும். வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் அரக்க பறக்க இந்த உண்மையை சொல்லலாம்னு சொல்லி ராசாங்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஈஸ்வரியும் சித்ராவும் பிளான் பண்ண மாதிரி தாமரையோட துணி பத்தி எரியுது. எல்லாரும் இந்த ரூம்குள்ள ஏதோ தீப்பிடிச்சு எரியுதுன்னு கத்திக்கிட்டே ஓடிப்போய் பார்த்து தண்ணி எடுத்து ஊத்தி அமுத்துறாங்க. சேதுவும் எந்திரிச்சு ஓடி வந்துறாரு. அம்மாச்சி வந்து சொல்லுது, ராசாங்கம், என்னமோ மனசுக்கு நெருடலா இருக்குது ஐயா. தப்பா நடக்க போகுது ஐயா. கொஞ்சம் யோசிச்சு இந்த கல்யாணத்தை நடத்து. இப்ப இந்த கல்யாணத்தை அவசரப்பட்டு செய்ய வேணாம் அப்படின்னு அம்மாச்சி சொல்லும்போது சாவித்திரி சொல்லுது, ஏய் என்னம்மா, நீ என்னோட அம்மாவா? நீ சொந்த பேத்தியோட கல்யாணத்தை இப்படி தடுத்து நிறுத்த பாக்குற? அது ஏதோ தெரியாம தீப்பிடிச்சிருக்கும். யாரோ அங்க ஊதுபத்தி வச்சிருப்பாங்க, அதனால தீப்பிடிச்சிருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீ மணவரையில உட்கார வச்சு தாலியை கட்ட சொல்லு. நீ சொல்லுன்னே சேது தாலி கட்டினா போதும் அப்படின்னு சாவித்திரி என்னமோ புடி பாதமா இருக்காங்க. ராசாங்கம் தீப்பிடிச்சதை பார்த்த உடனேயே ஒரு மாதிரி மனசு கலக்கத்தோட நின்னுகிட்டு இருக்காரு. சேதுவும் சொல்றான், நான் அந்த தப்பு பண்ண மாதிரி என் மனசுக்கு தோணலப்பா. என்னை நம்புங்க, இந்த கல்யாணம் வேண்டாம். சாவித்திரி விடுற மாதிரி இல்ல அண்ணே. என்ன அண்ணே, இந்த சேது சொன்ன மாதிரி நீயும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டியா? அப்போ என் மகளை அப்படியே அம்போன்னு விட்டுறலாம்னு நினைச்சுட்டியா? நான் சும்மா விடமாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சேதுவை தூக்கி 6 வருஷமாவது உள்ள போடாம விடமாட்டேன். நட்சத்திரக்குறி அப்படின்னு சாவித்திரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ராசாங்கம் வேற வழியே இல்லாம அப்படியே தயங்கி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கும் போது கருப்பு வேகமா உள்ள ஓடி வந்து, மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. சேது, அப்பாடா,
அப்படின்னு நெஞ்சுல கைய வச்சு பெருமூச்சு விடுறாரு. சாவித்திரியும் தாமரையும் என்னன்னு பார்க்கும்போது ஆறுமுகம் அப்படியே உள்ள வரான். அதோட வசந்தியும் செல்லப்பாண்டியும் உள்ள வராங்க. வசந்தி சாவித்திரி செல்லப்பாண்டியையும் ஆறுமுகத்தையும் பார்த்த உடனேயே செல்லப்பாண்டி மேல பழியை போட்டு, ஏய் செல்லப்பா பாண்டி, நீ அன்னைக்கு தானே வாக்கு கொடுத்துட்டு போன, இந்த கல்யாணம் நடக்கும்போது நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், தடங்கள் பண்ண மாட்டேன்னு, இப்ப எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சாவித்திரி கேக்குறாங்க. ஏம்மா, நான் இப்பவும் தடங்கள் பண்ண வரலம்மா, ஒரு உண்மையை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். ஏண்டா தம்பி, உண்மையை சொல்லு அப்படின்னு செல்லப்பாண்டி சொன்ன உடனே ஆறுமுகம், தாமரை தான் என்கிட்ட போன் வாங்கி போலீஸ்க்கு போன் பண்ணுச்சு, அதனாலதான் தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. ராசாங்க கேக்குறாரு, அப்ப நான் எதுக்குடா அன்னைக்கு மாத்தி சொன்னேன், தமிழ் செல்விதான் போன் வாங்கி பேசுச்சுன்னு. நட்சத்திரக்குறி சாவித்திரி அம்மாவும் தாமரையும் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. எனக்கு பணம் தேவை இருந்துச்சு. எங்க அக்காவுக்கு உடம்பு முடியல, ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சரி, ஒரு போய் சொன்னா இவ்வளவு பணம் கிடைக்குதே அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டேன். எங்க அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணத்தை வாங்கினேன். ஆனா இன்னொரு பொம்பள பிள்ளையோட வாழ்க்கை பறி போகுதுன்னு தோணும்போது நான் உண்மையை சொல்றதுதான் சரின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். தாமரை தான் என்கிட்ட போன் வாங்கி பேசுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான். ராசாங்கம் ஆத்திரமும் கோவமும் வருது. சேது அடிச்ச அதே பிரம்பு எடுத்துட்டு தாமரை அடிக்கிறாரு. ஏய் தாமரை, நான் ஜெயிலுக்கு போகணும், நான் கஷ்டப்படணும், இந்த குடும்பம் அசிங்கப்படணும்னு எத்தனை நாள் காத்திருந்த, நீங்க எல்லாம் கூட பிறந்த பொறப்பு, ஒரு உறவு, சொந்தம், இப்படி எல்லாம் சொல்லிக்கலாமா? சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்போ இதையே இப்படி பணத்தை கொடுத்து ஏமாத்தி உண்மையை மறைக்கிறதுக்கு திட்டம் போட்டீங்களே. சேது சொல்ற மாதிரி அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு இன்னும் வரைக்கும் தெரியாது. அவனும் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றான். ஆனா நான் அவனை நம்பாம தெரிஞ்சுகிட்டு இருக்கேனே அப்படின்னு ராசாங்கம் கோபப்பட்டு தாமரையை அடிக்கிறாரு. தடுக்க வர சாவித்திரிக்கும் நல்ல பிரம்பால அடி விழுகுது. இப்படியே இந்த கல்யாணம் நின்னு போகுது. இப்படித்தான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.